தமிழக காங்கிரஸ்ல என்னதான் நடக்குது? ஒருத்தர் வந்து திமுக தான் கூட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து தூக்கி போட்டுட்டே இருக்காரு. இது எங்க கிட்ட ஆக்சுவலா இந்த கேட்க கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும். இல்ல குழு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது வித்தியாசமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. ஓட்டு வாங்கி இருக்கு தனித்தனாலும் செய்யணும் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேர் பல கசப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்களே. நானே பார்த்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்றேனே, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி. 2 கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். இந்த கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு குழு இருக்கு, நீங்க குழு அமைங்க, குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றதை நாங்க சொல்லியாச்சு. அந்த குழுவை என்ன அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பொருட்படுத்துறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரசிக்கிறாங்க எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்ற எனக்கு வந்து சந்தேகம் தான். இந்த குழப்பமான சூழ்நிலை ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துறோம். அப்புறம் 2 மாசம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துல பல கருத்துக்களை எல்லாம் சோசியல் மீடியால சர்ச்சிக்க வேண்டியது. கூட்டணியில 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் 2 பேரும் ஜெயிப்போன்றது 2 பேருக்கும் தெரியும். தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியில வந்து 26% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 8% வாக்கு வங்கி உள்ள திமுக தலைமை முறையா அப்படின்னு சொல்லி மாநில அது நாங்க அங்க ஒன்றும் முடிவே பண்ணலையே. அங்க வந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். எனக்கு நல்லா தெரியும். அவரை கேட்டேன். இன்னும் பேச்சுவார்த்தை என்ன துவங்கல தானே சொல்றாரு. பேச்சுவார்த்தை துவங்கினதுக்கு அப்புறம் தான் யார் தலைமை இல்ல, யார் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பா இருப்பாங்கலாம் அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அது 2வது அது இன்னொரு மாநிலத்துடைய அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு. அது என்ன அவர் என்று சொன்னது, இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலன்னு சொன்னார்.